நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்லா மணக்க மணக்க நாக்குக்கு சுருக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்த முறை நீங்கள் மீன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக ஒரு 50 ml உள்ளே தான் இருக்கும். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே லேசாக வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறோம். அதையும் உள்ளே சேர்த்து அப்படியே லேசாக வதக்கி விட்டுருக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாத்தூளை இந்த இடத்துல சேர்த்துருவோம். நிறைய பேருக்கு மீன் குழம்பு வைக்கும்போது நல்ல கலரே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக மிளகாய் பொடி சேர்க்கவும் முடியாது, சேர்த்தா சாப்பிட முடியாது, காரம் அதிகமாயிரும். அதனால தான் இந்த எண்ணெயில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி இந்த இடத்துல சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு கடைசி வரைக்கும் செம்மையான ஒரு கலரில் இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்குறோம். இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி போட்டு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு 100 கிராம் தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் உள்ளே சேர்த்துருவோம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி போடும்போது நமக்கு அளவு கொஞ்சமாக சேர்த்தா கூட அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக கிடச்சிரும். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். ஒரு சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இதுக்கு தேவையான மற்ற மசாலாக்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம வீட்டில் எப்பவும் வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்குருவோம். இந்த குழம்பு மிளகாய் பொடிக்கு பதிலாக நீங்கள் கடைகளில் உள்ள மீன் குழம்பு பொடி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பொடி சேர்த்தா கூட நமக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு அந்த கிரேவியோட ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 300 ml தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அந்த ஊறின புளியை எடுத்து நல்லா கழுவி வடிகட்டிட்டு இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கிரேவியோட நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியை இந்த இடத்துல சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே புளி கரைசல் ஒரு 300 ml சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனாக இந்த இடத்துல சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு இந்த மசாலா தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மீனை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம குழம்புக்கு கட்லாக் மீன் எடுத்துருக்குறோம். 1 கிலோ அளவுக்கு மீன் வாங்கி நல்லா கழுவி இந்த மாதிரி சுத்தமாக எடுத்து வச்சுருக்குறோம் ட்ரையாக. நம்ம மீன் வாங்கும்போதே நமக்கு சூப்பராக பீஸ் போட்டு வெட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து 2-3 தடவையாவது தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற பிசுறுகள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துடுறோம். கழுவி எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது புளிக்கரைசல் தண்ணியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு கொதிச்சு வந்த உடனே நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே ஒன்றா உள்ளே இறக்கி விட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இந்த மீன் குழம்புல மண்டை எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதையுமே உள்ளே வச்சிடலாம். நமக்கு இந்த மண்டையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக ஒரு கரண்டியை வச்சு லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் விட்டுறலாம். மீன் துண்டுகளை போட்டுட்டு ரொம்ப அடிக்கடி கரண்டி போட்டு கலந்து விட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப நல்லா வேக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுமானா லேசாக மட்டும் கலந்து விடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. நமக்கு நல்லா மீன் துண்டுகளெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தாலே போதும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுனா ரொம்ப உலண்டு பீஸ் ஆயிரும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது நமக்கு முள் மட்டும்தான் கைக்கு வரும். அதனால் இந்தளவுக்கு வேக வச்சுட்டு இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையை மட்டும் வெட்டி உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் மீன் குழம்பு செம்மையாக தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அடுத்த முறை மீன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் போட்டு பாருங்கள். நீங்கள் எந்த மெத்தடில் எப்போவும் மீன் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.